ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் Ramuk. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லைடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடர் எப்படி ஃபிக்மாவில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் இது க்ரியேட் பண்ண ஃபைல். ஸோ நம்ம வந்து புது பேஜ் பேஜ் 3ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து ஃபிக்மாவோட ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஃப்ரேம் ஃபஸ்ட்டு எந்த சைஸில் வேணால் வச்சுக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 கிட்டத்தட்ட வைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சோன்னா ஒரு 2 ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் இருந்தால் போதும். ஸோ அது இன்றைக்கி எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருவோம். அதைவே டூப்ளிகேட் பண்ணி ஒரு கலர், ஓகே, அதோட சைஸை 1 பிக்சல் கொடுக்குறேன். அங்கே இருக்கும் ஆனால் தெரியாது, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். 1 பிக்சல் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது க்ரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிடுங்க. சர்க்கிளை கரெக்டாக சென்டர் பண்ணிடுங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ அதுக்கும் சேம் கலரே கொடுத்துருங்க. இப்போது இந்த மொத்தம் 3 எலமெண்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ரேம் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஆல்ட்டு ஆர் கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் 3. இப்போது அந்த 1 பிக்சலாக இருக்கிறத எக்ஸாக்ட் சேம் பழைய ரெக்டாங்கிள் சைஸுக்கு வைக்கணும். எப்படின்னா ரெக்டாங்கிள் 1ஓட எக்ஸாக்ட் சைஸுக்கு வைக்கணும். அவ்வளோதான். வச்சுட்டு எண்டுக்கு இந்த சர்க்கிளை இந்த எண்டுக்கு ஸ்லைடர் பண்ண என்ன ஆகுமோ அந்த எண்டில் வச்சிடணும். இவ்வளோ தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம இதை அனிமேட் பண்ணால் முடிஞ்ச வேலை. அந்த சர்க்கிளுக்கு செகண்டையும் கொடுக்குறேன். ட்ராக் கொடுத்துட்டு ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துருங்க. 500 ms டைமும் ஈஸி அவுட்டும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களே பார்த்தீங்க. ரிட்டர்ன் வரணுன்னாலும் சேம் அதே சர்க்கிளுக்கு ஃப்ரேம் 1 ப்ரோட்டோடைப் பண்ணிடுங்க. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டோடைப் 2 கொடுத்தாச்சு. இனி ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியது மட்டும்தான் வேலை. அந்த டிவைஸ் நான் கொடுத்துருங்க. முக்கியமாக ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு ப்ளே பண்ணுறோம். இது வந்து பழசு. ஸோ டிவைஸ்லேருந்து ப்ளே பண்ணுவோம். ஓகே, சூப்பர். எவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. ஸ்லைடர் ஃபிக்மாவில் ஸ்லைடர் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் அனிமேட் வந்ததுனால ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Have a nice day. See you soon. Next video. Bye. Thanks to Figma also. ஃபிக்மாவில் என்ன இந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியாது. எனக்கு ஃபிக்மாவில் இருக்கிறது ரொம்ப பிடிச்ச டூல். உங்களுக்கு எந்த டூல் பிடிக்குமோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Bye. See you soon. Next video. Tata.